புது ஸ்பீக்கர் வாங்கியாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்ன போறோம்? ஓபன் பண்ணி பார்க்க போறோம். வாங்க. சார்ஜ் 5 வைஃபை ஓடுது. 20 ஹவர்ஸ் பேட்டரி நிற்கிறது. பார்த்தீங்கன்னா அலெக்ஸா, கூகுள் ஹோம் எல்லாமே சப்போர்ட்டோட ஸ்பாட்டிஃபை வந்துருக்கு. ஆப்பிள் ஆப்லேயே பண்ணிக்கலாம். வைஃபை, ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாடல் வந்து சார்ஜ் 5 வைஃபை. இதுதான் அந்த ஸ்பீக்கர். குவாலிட்டி நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பென்ட்ரைவ் ஸ்லாட் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். குவாலிட்டியாக இருக்குது. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? இதுதான் ஸ்பீக்கரு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது கூட என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இது வந்து இதோட யூசர் மேனுவல் நினைக்கிறேன். இதோட யூசர் மேனுவல்லாம் இருக்குது. இப்போ இதுலேயே 2 ஸ்பீக்கர் இருந்தது. இது வந்து வைஃபையோடு இருக்கிற ஸ்பீக்கரு. வைஃபை இல்லாமல் வெறும் ப்ளூடூத் மட்டும் இருக்கிறது வந்து 12 ரூபான்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 15,900 16,000 ரூபா. இதில் பார்த்திங்கன்னா அது வார்னிங் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இது எப்படி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஆன் பண்ணலாம். ஆனால் ஃபோன் தான் குறைய சார்ஜோட இது கம்மியாகும்னு நினைக்கிறேன். இதோட நேம் என்ன? ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா JBL சார்ஜ் 5 வைஃபைன்னு வந்துருச்சு. கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போமா? எனவே இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு வச்சுருந்த அவுட்டோர்லேயே வந்து நல்ல குவாலிட்டியாக சவுண்டு வந்தது. கிரவுண்டில் தான் வந்து வாக் பண்ணி நடக்கும்போது போட்டிருந்தாங்க. பட் அதோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இதை பார்க்கலாம். ஆனால் 20 ஹவர்ஸ் சார்ஜுங்கிறது பெரிய விஷயம். மற்றதுலலாம் 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பீட் சாங் கேட்போம் எப்படி இருக்குன்னு.
குவாலிட்டி எப்படி இருக்கேனோ? 16,000 ரூபா.